ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மார்ஷ்மெல்லோ செய்ய போகிறோம். ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு இவ்வளோ சூப்பராக கலராக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாஃப்டாக டேஸ்ட்டாக இது இருக்கும். ஸோ ஜெலட்டின் எடுத்துக்கலாம். ஃபுட் கிரேடு 3 ஸ்பூனுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நான் அதை ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, 1 கப் சுகரில் 1/4 கப் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைனா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது கம்பி பதம் வர்ற வரைக்கும் அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சி ஏற்றினதுக்கப்புறம் நம்ம அதை டெஸ்ட் பண்ணும்போது ஊற்றினோன்னா அது கரையாது, அதே இடத்துல ஸ்டிஃபாக இருக்கும். அது நம்மளால் கையில் எடுத்து பால் மாதிரி செய்ய முடியும். ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லைனா ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் தடவி கொஞ்சம் சுகரையும் கார்ன்ஸ்டார்ச்சையும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பவுட்ரை அது மேலே போட்டு அதை க்ரீஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா சுகர் சிரப்பை இந்த ஜெலட்டினில் நல்லா இந்த மாதிரி ஊற்றினோன்னா இப்படி பொங்கி வரும். பொங்கி வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்து அதில் நல்லா அதை பீட் பண்ண போகிறோம். கரெக்டாக இந்த பதத்துக்கு வரும்போது நம்மளோட மார்ஷ்மெல்லோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெனிலா எசன்ஸ் இல்லைனா வெனிலா பவுடர் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணி பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த டப்பாலேயோ இல்லை பாத்திரத்துலேயோ நீங்கள் அதை ஊற்ற வேண்டியதான். ஃபஸ்ட்டு நான் ஒயிட் அப்படியே எடுத்து ஊற்றுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிங்க் கலர் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஊற்ற போகிறேன். ஸோ இப்படி ஊற்றும் போது என்ன ஆகும்னா, நமக்கு டபுள் கலரில் மார்ஷ்மெல்லோ கிடைக்கும். என் பையன் ப்ளூ கலர் வேணும் அப்படின்னு சொன்னனால நான் ப்ளூ ஃபுட் கலரை பேலன்ஸில் இருக்கிற அந்த மிக்ஸில் போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணேன். இது நம்ம குயிக்காக செய்யணும். கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஆரம்பித்தாலும் அது கட்டி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக செய்கிறோமோ அவ்வளோ ஸ்பீடாக ஸ்மூத்தாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா தட்ட போகிறேன். ஏன்னா அடியில் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது மேலே வந்துடும். ஸோ அதை நல்லா தட்டி வச்சுட்டு நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வெளியிலே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 4லேருந்து 8 மணி நேரம் செட் ஆகிறதுக்கு டைம் விட்டுட்டோம்னா மார்னிங் எழுந்துச்சி பார்க்கும்போது நமக்கு அது ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கார்ன் ஸ்டார்ச் ப்ளஸ் சுகர் அந்த பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா ஒட்டாமல் வரும். ஸோ நான் பிளாஸ்டிக்கில் ஊற்றுனதையும் பாத்திரத்தில் ஊற்றுனதையும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ நமக்கு பாத்திரத்தில் ஊற்றுனோன்னா அதில் வச்சே கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை கவுத்தோன்னா நமக்கு அது கிடைக்காது. பட் இதுவே நம்ம பிளாஸ்டிக்கில் ஊற்றி வச்சுருந்தோன்னா மார்னிங் அது இந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறமா நம்மளால் இதை ஈஸியாக இன்னொரு பாத்திரத்துக்கு அதை மாற்ற முடியும். மாற்றிட்டு கட் பண்ணலாம். இதுக்கு கீழே க்ரீஸ் பண்ணியிருக்கனால அது ஈஸியாக பிளாஸ்டிக்கில் இருந்து கலண்டு வந்துடும். இதுக்கு கீழேயும் மேலேயும் நல்லா இந்த கார்ன் ஸ்டார்ச் அண்ட் சுகர் பவுடரை போட்டுட்டு அதை நல்லா அதில் டிப் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒட்டாமல் நமக்கு அதை பீஸாக கட் பண்ண முடியும். இப்போ இது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரிபிள் கலர்லேயும் செய்யலாம். நமக்கு எத்தனை கலர்ஸ் வேணுமோ அத்தனை கலர்ஸ்லேயும் செய்யலாம். ஆனால் ரொம்ப குயிக்காக செஞ்சால் தான் அது ஹார்டாகிறதுக்குள்ளே நம்மளால் அதை செட் பண்ண முடியும். வெறும் ஜெலட்டின் அண்ட் சீனியை வச்சு இவ்வளோ அருமையான டேஸ்ட்டான பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான ஸ்வீட்டை நம்மளால் செய்ய முடியும். ஸோ குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன்.